சாப்பிடுங்கடி. இப்படி ஒரு பொழப்பு தேவையா? பூட்டின ரூம்குள்ள பைத்திய மாதிரி உனக்கு நீயே தனியா பேசிட்டு இருக்க. நாங்க ஏன் இன்னும் உன் அம்மா கிட்ட எதுவும் சொல்லாம இருக்கோம் தெரியுமா? அவங்களுக்கு நீதான் அவங்க அண்ணனை கொன்னேன்னு தெரிஞ்சா பணம் ஒருத்தனை பணக்காரனாக்கும், அதே பணம் ஒருத்தனை பைத்தியக்காரனாகவும் ஆக்கும். பணம் ஒருத்தனை பணக்காரனாக்கும், அதே பணம் ஒருத்தனை பைத்தியக்காரனாகவும் ஆக்கும். என்ன மச்சான், எது நிஜம் எது பொய்னே புரியலையா? எல்லாரும் உன்னை பைத்தியம் பைத்தியம்னு சொல்றாங்களா? தனியா பேசிட்டு இருக்கியாமே, நீ ஒரு நல்ல சைக்கியாட்ரிஸ்டா பார்க்கறது நல்லது மச்சான். ஏன்டா அப்படி பண்ண மாமா? நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ண? என் குடும்பத்தை இப்படி நடு தெருக்கு கொண்டு வந்துட்டியடா. அப்படி என்னடா உனக்கு பணத்து மேல ஆசை? அநியாயமா என்னையே கொண்டுட்டிய. வா, என் கூட நீயே வந்துரு. வா வா வாடா வா வாடா. தமிழ், ஏன்டா அடி பண்ற? நம்ம எவ்வளவு சந்தோஷமா எவ்வளவு நிம்மதியா இருந்தோம்டா. அப்ப நம்ம கிட்ட என்னடா பணம் இருந்துச்சு? உனக்கு நான் இருந்தேன், எனக்கு நீ இருந்த, நமக்கு எல்லாரும் இருந்தாங்கடா. இப்போ உனக்கு யாரா இருக்கா? எங்க எல்லாரையும் விட அப்படின்னடா உனக்கு பணம் பெருசு. உங்ககிட்ட இருந்து பணத்தை நான் எடுக்கிறதுக்கு காரணம் எனக்கு நான் வசதியா ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்கு இல்லை மச்சான். அந்த ஆஃபீஸர் கிட்ட அந்த பணத்தை நான் கொடுத்துட்டு எங்க அப்பா திருடன் இல்லைன்னு இந்த உலகத்துக்கு நான் ப்ரூவ் பண்ணணும். அவ்வளவுதான். ஆனா நீ நிம்மதி இழந்து பைத்தியம் பிடிச்சி நாசமா போய் தான் அது நடக்கணும்னா தேவையில்ல மச்சான். அதனால எங்க அப்பா உயிரின திரும்பியா வந்துட போகுது. நான் பாக்கி பணத்தையும் கொண்டு வந்து உன்ட்டே கொடுத்துட்றேன் மச்சான். நீயே வச்சுக்க. வரேன்டா. அத்தை என்ன மன்னிச்சிருங்க. ஏதோ பணத்தாசையில் இப்படி தப்பு பண்ணிட்டேன். மாமா சூசைட் பண்ணி எதிர்பார்க்கல. ஏதோ என் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு திருப்பி கொடுத்துடலாம் தான் நினைச்சேன். ஆனா மாமா செத்ததுக்கு அப்புறம் எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்ன மன்னிச்சிருங்க. மச்சான், உன் மூஞ்சில முழிக்கிறதுக்கு எனக்கு அருகது இல்லடா. என்ன மன்னிச்சிரு மச்சான். என்ன மன்னிச்சிடறான். நான் பண்றது எல்லாமே கரெக்ட் மாதிரி இருந்துச்சுடா. ஆனா எல்லாமே தப்பாயிருச்சு. தப்பு பண்ணிட்டேன் மச்சான். சாரிடா. சாரி. கமன். அடடா தமிழ், வாப்பா உட்கார். உங்களோட 5 கோடி ரூபா பணமும் இப்போ என்கிட்ட இருக்கு சார். நாளைக்கு காலையில் தொலைஞ்சு போன ஃபைல் கிடச்சிருச்சுன்னு நீங்களே சொல்லுங்கள். என் வேலையும் திருப்பி கொடுத்துருங்க சார். சாயங்காலமாக நானே பணத்தை கொண்டு வந்து வீட்டில் கொடுத்துட்றேன் சார். ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு டீல் பண்ணிப்போம். இந்த 5 கோடி நீயே வச்சுக்க. ஏன்னா இந்த ஃபைலை வச்சு ஒரு 50 கோடி ரூபா நான் பார்த்துட்டேன். ஸோ
என்னால் அந்த ஃபைலை திருப்பி கொண்டு வர முடியாது. அதனால உன் வேலையை என்னால் திருப்பி தர முடியாது. அதுக்கு பதிலாக இந்த 5 கோடி நீயே வச்சுக்க. நீயே செட்டில் ஆன மாதிரி ஆகும், எனக்கும் இந்த பிரச்சனை முழுசா முடிஞ்ச மாதிரி இருக்கும். என்னப்பா யோசிக்கிற? நீ வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டாலும் 1 கோடி கூட பார்க்க முடியாது. இதை விட அதிர்ஷ்டம் அடிக்கவே முடியாது. அப்புறம் எதுக்கு சார் பணத்தை எடுக்க வீட்டுக்கு ஆரம்பிச்சிங்க? இந்த மாதிரி 5 கோடியோட நீ முன்னாடி நிற்க விட வேண்டாம். வந்து நின்ன அப்புறம் அந்த ஃபைலுக்கு நான் அந்த மாதிரி பதில் சொல்ல வேண்டியிருக்குமே. என்ன சொல்ற? நீயும் கஷ்டப்படாமல் செட்டில் ஆன மாதிரி இருக்கும், எனக்கும் இந்த பிரச்சனை முடிஞ்சு நிம்மதி இருக்கும். எங்கள் அப்பா உயிருக்கு 5 கோடி ரூபா விலை பேசுகிறீங்களா சார்? பணம் தான் முக்கியம்னு எல்லாரும் இருந்துட மாட்டாங்க சார். ஏன் இருக்க மாட்டாங்க? பணத்துக்கு மேலே வேற என்னையா இருக்கு? நாளைக்கு காலையில் ஃபைல் திரும்பி வரணும், என் வேலையும் திரும்பி வரணும். இல்லைன்னா இல்லைன்னா என்னடா பண்ணுவேன்? உன்னால் என்ன எதுவும் பண்ண முடியாது. நான் நினச்சேன் உன்னை மொத்தமாக அழிச்சிடுவேன். தமிழில் யாராலையும் அழிக்க முடியாது சார். முடிஞ்சதை பார்த்தீங்க. இவன் என்ன 5 கோடி ரூபா பணத்தை வேணாங்கிறான்? இவன் சரிப்பட்டு வர மாட்டாங்க. இவனுக்கெல்லாம் வன்முறை தான் சரியா வரும். ஹலோ, எனக்கு வலி வந்துருச்சுங்க. அம்மா இது வரமா? ஹலோ, நான் சொன்ன டீலை நீங்கள் அக்செப்ட் பண்ணியிருக்கணும் சார். தப்பு பண்ணிட்டீங்க. தம்பி, உன்னை நேத்தே விட்டுறக்கூடாது. எப்படி எஸ்கேப் ஆயிட்ட? என்னோட அடுத்த மூவில் நீ தப்பிக்கவே முடியாது. நான் எங்கேயும் போக மாட்டேன் சார், இங்கேயே தான் இருப்பேன். நீங்கள் தான் உள்ளே போக போகிறீங்க. என்ன உள்ள அனுப்புற அளவுக்கு உன்ட்ட என்னடா இருக்கு? சார் அப்படியே கொஞ்சம் உங்கள் டிவி ஆன் பண்ணி நியூஸ் வைங்க. ஆமாம் சார், நடந்தது அப்படியே சொல்கிறேன். ஏன்னா என் மனசாட்சி எனக்கு கொல்லுது. என்னோட சீனியர் ஆஃபீஸர் மிஸ்டர் பிரகாஷ் குமார் தேவநாத ஃபைலை திருடின பழிய அவரோட அப்பாவி அசிஸ்டன்ட் மிஸ்டர் விஜயராகவன் மேலே போட்டுட்டார். திருட்டு பழியை தாங்க முடியாமல் அவர் சூசைட் பண்ணிக்கிட்டே இறந்துட்டார். அது இவருக்கு வசதியாக போயிடுச்சு. இதெல்லாம் நாங்க எப்படி சார் நம்புறது? எப்படி நம்புறதுன்னா,
எல்லாத்துக்கும் துணை போனது நான் தான்மா. நான் தான் ஐ விட்னஸ். எப்படி அவர் என் பக்கம் இழுத்தன்னு யோசிக்கிறீங்களா? எல்லாமே பணம் தான் சார். நீங்கள் சொல்லி கொடுத்த விளையாட்டு தான். உங்கள் 5 கோடி ரூபாய் பணத்தை அவருக்கு லஞ்சமாக கொடுத்து உண்மையை ஒத்துக்க வச்சேன். உங்கள் பணம் உங்களுக்கே யமனா வந்துருச்சு பார்த்தீங்களா? அதிக பணம் ஆபத்தானது சார். குட் பை. முட்டாள் ரோட்ல ஏன் இதெல்லாம் சொன்ன? இப்ப நான் மாட்டேன், நீ தானே உள்ள போவ. சார், நீங்க அடிச்ச 50 கோடி ரூபாயில எனக்கு 5 லட்சம் தான் கொடுத்தீங்க. அந்த பையன் 5 கோடி ரூபாய் கொடுத்துருக்கான். என் வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு ஜிங்ஜாக் போட்டா கூட இவ்வளவு பணத்தை நான் சம்பாதிக்க முடியாது சார். பை. எனக்கு ஒரு நிமிஷம். சாப்பாடு மறந்துட்டீங்க. தேங்க்ஸ். ஹலோ, என்னம்மா? தூக்கிட்டு போய் விட மாட்டீங்களா? அப்போ ஏதோ நீ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் தூக்கிட்டு போய் விட்டேன். இப்போ தூக்கிட்டு போனால் பார்க்குறவங்களாம் என்ன நினைப்பாங்க? நீ நடந்து போயிடு. வேணும் தானே சாப்பாடு விட்டுட்டு போனீங்க. உன் கையில் தானே டிஃபன் பாக்ஸ் இருக்குது, கொடுக்க வேண்டியதானே? இந்த இட்லி கடை பாட்டி நம்மள கேவலமா நினைக்க மாட்டாங்க. அதுக்காக அந்த அம்மாவையா தூக்கிட்டு போக முடியும்?